இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. Jeremiah 29:11. For I know the thoughts that I think towards you, says the Lord, thoughts of peace and not of evil, to give you a future and a hope. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்திற்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்திற்கும் அவர் பதில் கொடுக்க உண்மையுள்ள தேவனாயிருக்கின்றார். அந்த பதில் உங்களுடைய இருதயத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிற பதிலாகவே இருக்கும் என்று. ஆம், அநேக நேரங்களிலே நாம் நினைக்கிற காரியங்கள் நமக்கு நடைபெறாவிட்டால் நம்முடைய இருதயம் தோய்ந்து போய்விடுகின்றது. ஆனால் கர்த்தர் நாம் நினைக்கிற காரியத்தை வாய்க்க செய்கின்ற போது நம்முடைய இருதயத்திற்குள்ளே ஒரு சமாதானமும் சந்தோஷமும் குடிக்கொள்கிறது. இந்த நாளிலும் தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் விரும்புகின்றார். நீங்கள் அநேக வருடங்களாய் அநேக நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுக்க போகின்றார். வேதம் சொல்கின்றது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று. ஆமேன். நாம் நடந்து போகிற இந்த பாதையில, நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில, எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கின்ற போது, தேவனை முழுவதுமாய் நம்பி நடக்கின்ற போது, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கின்ற போது, நம் வழிகளை அவருக்கு ஒப்பு கொடுக்கின்ற போது அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் வாய்க்க செய்வார். இந்த நாளிலும் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையும் தேவனுக்கு நாம் அர்ப்பணிப்போமா? தேவன் எல்லா காரியத்தையும் அற்புதமாய் வாய்க்க செய்வார். மாத்திரமல்ல, நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை அவர் செய்து உங்களுக்கு தெய்வீக சமாதானத்தை கொடுத்து உங்களை அவர் மகிழ்விப்பார். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ராஜாவே. தகப்பனே, யாரெல்லாம் அப்பா தங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வேண்டுதல்களுக்கும் கர்த்தர் நீர் அப்பா பதில் கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். அந்த பதில் அவர்களுடைய வாழ்க்கைக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவையும் நிம்மதியையும் கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். அப்பா, எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் அப்பா செவி கொடுத்ததற்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ செய்ய போற அற்புதத்திற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.